வணக்கம் நண்பர்களே. திருட்டு ஓட்டு நடக்குது அப்படின்னு ராகுல் காந்தி பகீர்னு பெரிய குற்றச்சாட்டை வச்சுட்டார்ல. இந்த சமயத்துல இது நீங்க ப்ரூவ் பண்ணியாகணும் அப்படின்னு தேர்தல் கமிஷன் லைட்டா எச்சரிக்கை விடுத்திருக்கு. ஒருவேளை அவர் ப்ரூவ் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும் தெரியுமா? பிஎன்எஸ் அதனுடைய சட்டங்கள் படி ஒரு 3 வருஷம், அதே மாதிரி மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி 1 வருஷம் இப்படின்னு சிறை தண்டனை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்படி என்னதாங்க பண்ணிட்டார் ராகுல் காந்தி? நடந்த தேர்தல்ல செம்ம தில்லுமுல்லு பண்ணிருக்கீங்க அப்படின்னு ஒரு பெரிய கூட்டம் போட்டு சொல்லிட்டாரு. என்னென்ன தில்லுமுல்லு தெரியுமா? போலி வாக்காளர்கள், போலி முகவரிகள், ஒரே இடத்துல நிறைய வாக்காளர் இருக்கிறது, ஒரே வாக்காளர் பல இடத்துல பதிவு பண்ணிருக்கிறது, இந்த மாதிரி நிறைய செஞ்சு நிறைய தொகுதிகள்ல லட்சக்கணக்கான ஓட்டுகளை தப்பா போடுறதுக்கு வழி ஏற்படுத்திட்டீங்க அப்படின்னு ராகுல் காந்தி சொல்றாரு. இதுல பிஜேபிக்கு தேர்தல் ஆணையம் உடந்த அப்படின்னு சொல்றாரு. இப்படி சொல்லலாமா? தோத்து போனதுனால ராகுல் காந்தி இப்படி புலம்புறாரு அப்படின்னு பிஜேபி காரங்க சொல்றாங்க. ஒரு வேளை அவர் அதை நிரூபிக்கல அப்படின்னா பெரிய தண்டனைகள் காத்திருக்கு அப்படின்னு நிறைய செய்திகள் சொல்லிருது. தேர்தல் ஆணையமும் சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க, ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அவர் எடுத்துக்கிட்ட அந்த பிரமாணத்தின் மூலமாகவும் சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் ராகுல் காந்தி இதை சொன்னாரு? இதன் பின்னணி என்ன? உண்மையாவே இது புலம்பலா? தோத்து போனவங்க செய்யறதா? கிட்டத்தட்ட தேர்தல் நடந்து முடிஞ்சு ஒரு 1.5 வருஷம் கழிச்சது ஏன் சொல்றாரு? வேற வழி இல்லைங்க, தோத்து போயிட்டார்ல அப்படிதான் தோணும். ஆனா இந்த மாதிரி சொல்றது பின்னால ஒரு பெரிய அரசியல் இருக்கு. என்ன அப்படின்னா, பிரதமர் மோடி 3 தடவை பிரதமர் இருக்கிறார். பிஜேபி கூட்டணி 3 தடவை தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கு. இந்த சமயத்துல அவங்களை குறை சொல்றது அப்படின்னு ராகுல் காந்திக்கு ஒரு குறையத்தான் அமையும். ஆனா இதை சொல்றதன் மூலம் நிறைய பேர் ஓட்டு போட்டவங்க இருக்காங்கல்ல, அவங்க என்ன நினைப்பாங்க? ஏன்பா நாங்க உண்மையா தானே ஓட்டு போட்டோம், தப்பா ஓட்டு வாங்கி தான் ஆட்சிக்கு வந்திருக்கீங்களா அப்படின்னு சில பேர் நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்கள தன் பக்கம் மாத்துறதுக்கு ராகுல் காந்தி முயற்சி பண்றாரு. அப்படின்னா அடுத்த தேர்தலில் ராகுல் காந்தி பிரதமர் ஆயிடுவாரா? இல்லவே இல்லை. மெதுவா அடி மேல அடி வைக்கிறாரு. இது அப்படியே அம்மீன் நகருமா மேல விழுமா தெரியாது. ஆனா முயற்சி பண்ணாருங்க. அந்த மாதிரி ஒரு மனசுல இருக்கிறவங்ககிட்ட மனசை மாத்துறதுக்கு பாக்குறாரு. முக்கியமாக பிஜேபி ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு RSS ரொம்ப விருப்பத்தோடு இருக்கு. அதற்காக கடந்த தேர்தலை உழைச்சது. ஆனா அதே சமயத்துல நல்ல முறையில நேர்மையா வந்து ஆட்சி செய்யணும், இந்துக்களின் ஆட்சியா இருக்கணும் அப்படின்னு RSS நினைக்குது. இந்த சமயத்துல ஏதோ தில்லுமொழி செஞ்சு வந்துட்டீங்களோ அப்படின்னு RSSக்குள்ளேயே முணுமுணுப்பு வந்துருச்சுங்க. இதெல்லாம் சேர்ந்து பார்க்கும் பொழுது ஆளும் பிஜேபிக்கு லைட்டா ஒரு நெருக்கடி இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இதெல்லாம் நெருக்கடியா? பலமா ஆட்சிக்கு வந்தாச்சு. எலெக்ஷன் கமிஷனும் அவங்க கையில இருக்கு அப்படின்னு எதிர்கட்சிகள் தொடர்ந்து புகார் சொல்லுது. அப்படியே நம்மளும் கூட கமிட் பண்ணாம சொல்லிட்டு போறோம் பாத்தீங்களா, எதிர்கட்சிகள் சொல்லுது அப்படின்னு. வேற வழி இல்லைங்க. அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் இதுக்கு உடந்தையா? தெரியவே தெரியாது. இதெல்லாம் தில்லுமுள்ளு புதுசாங்க. நம்ம தேர்தல் நடக்க ஆரம்பிச்ச காலத்திலேயே எத்தனை தடவை எப்படிப்பட்ட தேர்தல் நடந்திருக்கு. இருக்கிறவங்க எல்லாம் ஓட சொல்லிட்டு நிறைய பேர் வந்து தப்பா குத்தின்னு ஜெயிக்க வச்சிருக்காங்கல்ல. எத்தனை தேர்தல்ல வன்முறையால தேர்தல நின்று போயிருக்கு, முடிவுகள் மாறி இருக்கு. இதெல்லாம் தேர்தலுடைய அரசியல நடக்கிறதா. இப்போ ஹைடெக் நடக்குது. அதை ராகுல் காந்தி குத்தி காட்டுறாரு. இந்த குத்தி காட்டுறதன் மூலம் வருங்காலத்துல தனக்கு லாபமா வரும் அப்படின்னு நினைக்கிறாரு. அவருடைய பாடி லாங்குவேஜ் கவனிச்சீங்களா? ரொம்ப ஒரு சோகமான முகத்தை வச்சுக்கிட்டு தோத்துட்டோம் பாத்துட்டீங்களா அப்படின்னு சொல்றாருல்ல. அதை பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? ஐயோ தில்லுமுல்லு தோத்துட்டீங்களா அப்படின்னு ஒரு இமேஜை கட்டமைக்கிறாருங்க. இது இந்தியா முழுக்க லேசா எதிரொலிச்சுட்டு தான் இருக்கு. ராகுல் காந்தி போற இதுமே அடிச்சு தள்ளிட்டு போவாரு, 3 மாசம் கழிச்சு வேற எந்த இஷ்யூ எடுப்பாரோ அப்படின்னு நினைக்கிறாங்க. நடுநிலையா பார்க்கும்போது இது ராகுல் காந்திக்கு சாதகமாகவும் போலாம், எதிராகவும் போலாம். அதே சமயத்துல சின்ன அளவுக்கான ஒரு அதிர்வலைகளை அவர் ஏற்படுத்திட்டாருங்கிறது உண்மைதான். ஒரு வேளை அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டதுன்னா, அவருக்கு எதிராக வழக்கு போடப்பட்டதுன்னா, புகார் கூறப்பட்டதுன்னா, அவர் ஏதோ ஒரு வகையில தண்டனை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாருன்னா என்ன ஆகும்? அவரு பக்கம் பச்சாதாபமும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குல்ல. எல்லா கணக்கும் சரியா போட்டு தாங்க ராகுல் காந்தி இப்படி ஒரு புகாரை அடிச்சு தள்ளி இருக்கிறாரு. தேர்தல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. நன்றி, வணக்கம்.